சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உயிராய் நேசிக்கும் உறவு ஒன்று தானாகவே உன் இல்லத்தில் தேடி வந்து இணையப் போகிறது. அது எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ எந்த உயிர் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கிறாயோ அவர்களை விட்டு இப்பொழுது பிரிந்திருக்கிறாயோ அவர்கள் தானாகவே உன்னை தேடி வந்து சேர்வார்கள். நீ பிரிந்த நட்பாக இருக்கலாம், நீ பிரிந்த உறவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உனக்கு உயிராக இருக்கும் அந்த ஒரு நபரை உன் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். நீ அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். அவர்கள் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நீ மனதளவில் அவர்கள் மீது அதீத அன்பு வைத்திருக்கிறாய். காலத்தின் கட்டாயத்தை உன்னை விட்டு அவர்கள் இப்பொழுது பிரிந்திருக்கிறார்கள். வாய் விட்டு யாரிடமும் சொல்லாமல் முடியாமல் அழவும் முடியாமல் தனிமையில் மிகவும் வருந்தி கொண்டிருக்கின்றார். உன் சாயப்பா நான் அதை அறிவேன். எனவே நீ நேசிக்கின்ற உறவை உன்னிடம் சேர்த்து வைப்பதற்காக முடிவெடுத்து அவர்களையே உன்னை தேடி வர செய்ய போகிறேன். என் பக்தர்களை காப்பதற்காகவே என் கைகளை நான் திறந்தே வைத்திருக்கிறேன். அவர்களை நோக்கி அந்த விதமான கெடுதல்களையும் துயரத்தையும் நெருங்க விட மாட்டேன். நான் என் குழந்தைகளை ஏமாற்றி விட மாட்டேன். என்னுடன் ஒரு முறை வந்த என் குழந்தை என்னை விட்டு தொலைந்து போகும்படியோ விலகி போகும்படியோ நான் ஒரு நாளும் விடமாட்டேன். இத்தனை நாள் இது நாள் வரை நீ பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். இனிமேல் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த ஆஸ்திரமும் உன்னை நெருங்காது. உன்னிடம் உள்ள உன் சாயப்பா மிகவும் பெரியவன். உன் மனதை நான் தினமும் படித்து கொண்டே இருக்கிறேன். உன் மனதை படித்து கொண்ட எனக்கு தெரிந்தது என்னவோ, நீ உயிராக நேசிக்கும் அந்த உறவை மட்டுமே வெறுத்து அனுதினமும் நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் என்பதுதான். அதனால்தான் உன் குறையையும் உன் மன கவலையையும் தீர்த்து வைக்க உன் சாயப்பா நான் முடிவெடுத்து விட்டேன். அந்த உறவு உன்னிடம் வரும்பொழுது அவர்கள் செய்த தவறையோ அவர்கள் செய்த பிழையையோ நீ அவர்களிடம் சுட்டி காட்டாதே. என் குழந்தையே, நான் உன்னிடம் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், கேள். கடந்த காலத்தை ஒரு பொழுதும் நினைக்காதே. கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை எதிர்பார்த்து நிற்காதே. பயம்தான் வரும். இந்த நிமிடம், இந்த நொடிதான் உண்மை. அதை அனுபவி. நல்லதையே நினை. உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. கஷ்டத்தை துரத்தியடி. எதுவும் உனக்கு நிரந்தரமில்லை. உன்னுடைய இந்த நிலைமை மாறி உனக்கு பிடித்த உறவுகளுடன் நீ நிச்சயமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வாய். கொண்டு செல்ல எதுவுமே இல்லாத இந்த உலகத்தில் அனைவருக்கும் அன்பையும் பாசத்தையும் கொடுத்து செல். கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார். அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.